புதுசா ஒரு மிஷினை பிரிக்கும் போது வர ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரிங்க. எந்த பொருளா இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா புதுசா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தம் தனியா இருக்குது. இப்போ பாருங்க பாத்த பச்சம் மொல்ல இருக்கு, வேகமா இருக்க கூடாது. இந்த மிஷினை இன்னும் அவங்க மாத்தல, அதே குவாலிட்டி சேம் பிராண்ட். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் முடிஞ்சிச்சு, பக்காவா 4 வருஷம் முடிஞ்சு. இது புது மிஷின், இன்னும் அதே மாதிரியே இருக்குதுங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கொடுக்கல, அப்படியே போட்டுருக்காங்க பாருங்க. எந்த விதமான ஒரு சின்ன பாடி சேஞ்சஸ் கூட இல்ல பாருங்க. 2 வெல்டிங் மிஷினுமே பாத்தீங்கன்னா ஜிபி கோர் வெல்டிங் மிஷின்ல இருந்தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹெல்மெட், வெல்டிங்கான ஹெல்மெட், இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபில இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம வீடியோ பாக்குற நிறைய நண்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சொந்தமா வெல்டிங் மிஷின் எனக்கு ஒன்று வேணும் நண்பா, என் வீட்டு வேலையை மட்டும் செய்யற மாதிரி ஒரு வெல்டிங் மிஷின் ஒன்று சொல்லுங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன கேக்குறீங்க, நான் ஷெட் ஒர்க் பார்க்க போறேன், கிரில் ஒர்க் பார்க்க போறேன், அதுக்கு ஒரு வெல்டிங் மிஷின் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் வர போதுங்க. நானும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆனாலுமே தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால அதை கவனிக்க